வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் காலை மாலையில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் சுவாமி சண்முகருக்கு உருகு சட்ட சேவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு சுவாமி சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து பிள்ளையின் கட்டளை மண்டபம் வந்தடைந்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 4:30 மணிக்கு சுவாமி சண்முகர் பிள்ளையின் கட்டளை மண்டபத்திலிருந்து சிவன் அம்சமாக சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்க சப்பரத்தில் 8 வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து மேல கோயில் சேர்தல் நிகழ்ச்சி நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் நாள் திருவிழா தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. ஏற்பாடுகளை கோயில் தக்கார் அருள்முருகன், இணை கமிஷனர் ராமு மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்தனர். குன்றத்தூர் முருகன் கோயில் பிரம்மோற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 7ஆம் நாளான இன்று முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி மலையிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு அடிவாரம் வந்து தேரில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க வான வேடிக்கையுடன் தேர் முக்கிய வீதி வழியாக வலம் வந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கட்சி பேதமின்றி அதிமுக, திமுகவினர் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்களுடன் தேர் இழுத்தது பக்தர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேர் மீண்டும் நிலை வந்து சேர்ந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது.